இப்போ ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிறபடி இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா 6 to 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு பக்கத்தில் அரசு பள்ளி இல்லைன்னா கூட 25% தனியார் பள்ளிகளில இடஒதுக்கீடு கொடுத்து அது அரசு அந்த செலவுகளை ஏற்றுக்குது. அந்த வட்டாரத்துல அதாவது அருகாமை பள்ளிகள் இல்லாத பட்சத்துல அரசாங்கமே 25% தனியார் பள்ளிகளுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி அங்க குழந்தைகளை படிக்க வைக்குது. அதாவது அது நல்ல சட்டமா தானே இருக்கு, ஏத்துக்க வேண்டும். கற்றலில் வேணா அவங்களுக்கு ஆர்வம் குறைந்து இருக்கலாம் மொழியா, அதுக்காக தானே இது உருவாக்கப்பட்டது இல்லையா? கட்டாய கல்வி கற்றலில் ஆர்வத்தை உருவாக்கணும்னு இந்த கட்டாய ஆர்வத்தை குழந்தை இழக்கணும்னு உருவாக்கப்பட்டது. அது எந்த நீங்க கட்டாய கல்விங்கிறது கற்கும் ஆர்வத்தை அந்த குழந்தைக்கு எப்படி இந்த கட்டாய கல்வி ஏற்படுத்துதுன்னு நீங்க சொல்றீங்க? கட்டாய கல்வி அப்படிங்கிறது என்னன்னா, நிச்சயமாக ஒரு குழந்தை 6 to 14 வயசுல இருக்கக்கூடிய குழந்தை பள்ளிக்கூடம் போகாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கட்டாய உரிமை சட்டம். கட்டாய கல்வி, நீ கட்டாயமா அந்த கல்வி இருந்தே ஆகணும். அது அப்படி ஒருவேளை நீங்க அதற்கு கூட துணையா வந்ததுதான் அந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் எல்லாம். அந்த 6 to 14 இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க யாரும் வேலைக்கு வச்சுக்க முடியாது. அது அப்படி ஒரு வேளை நீங்க வேலைக்கு வச்சிருந்தா உங்களுக்கு மேல கடுமையான நடவடிக்கை இருக்குது. 5 வயசுல ஸ்கூலுக்கு போற ஒரு பையன் 9ஆம் கிளாஸ் போகும்போது 14 வயசு ஆகுது. அப்படிங்கிறப்போ 14 வயசு வரை ஒரு மாணவன் படிக்கிற இப்ப உள்ள சிஸ்டப்படி ஒரு கல்வியை மேம்படுத்திக்கணும்னா அதுக்கு முக்கியமான திறன் வாசிப்பு திறன். அதை கூட அவனால ஒழுங்கா வாசிக்க கூட முடியாம கஷ்டப்படுறான்னா சோ இந்த 8 வருஷம் அவன் என்ன கத்துக்கிட்டான் அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க கட்டாய கல்வியில என்ன சொல்றீங்க, எல்லாத்தையும் நான் சேர்த்துறோம். எந்த குழந்தை வந்தாலும் நாம எந்த பாரபட்சமும் இல்லாமல் சேர்த்திக்கிறோம். இப்ப நீங்க சொல்றதுக்காக நான் சொல்றேன், இல்ல கல்வி வேணும்னு வர குழந்தைய தடுக்க முடியாது. கல்வி வேண்டான்னு இருக்கிற குழந்தையும் நாங்க விட்டுற முடியாது. நீங்க தான் சொன்னீங்க சத்துணவு காலை உணவுங்கிறதெல்லாம் அரசாங்கம் பண்ணி கொடுத்தாச்சு. அது பையன் படிக்காம பெற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்ல, பெற்றவங்களும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து குழந்தைய விட்டுறாங்க. ஏன்னா காலை சாப்பாடு இருக்கு, மதிய சாப்பாடு இருக்கு, அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. காலை செஞ்சு கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ இருந்தும் வாசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு குழந்தை உள்ள இருக்கான்னா அது என்ன, அது ஏன் அப்படி இருக்கா? அப்போ பிரச்சனை அவன்கிட்ட இருக்கா உங்ககிட்ட இருக்கா? வைக்க முடியாததுக்கு காரணம் ஆசிரியர்களை முழுமையா சொல்லிட முடியாது. உங்களை தவிர இங்க வேற யார சொல்ல முடியும் காரணம்னு சொல்லுங்க. அதாவது 1ல இருந்து 8 வருஷமா ஒருத்தன் வாசிக்கவே தெரியலைன்னா அதுக்கு காரணம் அந்த பையனா ஆசிரியரா? நீங்க 50% அட்டண்டன்ஸே வச்சுக்கோங்க. அந்த 1ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரை 50% அட்டண்டன்ஸ் தான் வச்சுக்கோங்க. அப்படி இருந்து கூட அந்த 50% வாசிக்க, தமிழை கூட வாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பையன் அந்த 8 வருஷமா அந்த வகுப்புல இருக்கான்னா, பள்ளிக்கூடத்துல இருக்கான்னா அதோடைய யாரோட பிரச்சனை? அது தான் ஆசிரியர்கள் 100% நீங்க தான் காரணம். நான் கேட்டது அந்த குழந்தை 100 மார்க் ஏன் வாங்கலன்னு கேட்கல, அந்த குழந்தை ஏன் பாஸ் பண்ணல 35 மார்க் வாங்கலன்னு ஏன் கேட்கல, அந்த குழந்தை ஏன் வாசிக்கவே தெரியலன்னு கேட்கிறேன். அதுதாங்க, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுன்னு சொல்றேன். அதாவது 8ஆம் கிளாஸ் குழந்தைக்கு வாத்தியார் என்னை அடிக்க மாட்டாங்கிற தைரியத்தோட இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல வாத்தியார் என்னை கண்டிக்க மாட்டாருங்கிற தைரியத்தோட ஆசிரியர்கள் அவங்கள ரொம்ப கண்டிப்பா செய்ய ஆறுது. நம்மளுக்கு நீங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய அவ்வளவு தைரியமா இருக்கா குழந்தை? 5வது 6வது சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அதெல்லாம் 9, 10க்கு அப்புறம் ஒரு பையன் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் டீச்சரை அடிக்க போறான், டீச்சர் முன்னாடி ஒரு பையன் அடிக்கிறான்னா அவனுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு விரத்துல இருந்திருப்பான், எந்த அளவுக்கு ஒரு பையன் அவ்வளவு அக்ரெசிவா ஒரு டீச்சர் முன்னாடி அடிக்கிறான், டீச்சரே கெட்ட வார்த்தையில பேசுறான் அந்த பையன். அப்படிங்கிறப்போ அந்த பையன் அந்த விஷயத்த செய்யற அளவுக்கு அந்த பையனுக்கு அந்த மனப்பக்குவம் எப்படி வந்தது? இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல மாணவன் ட்ரெஸ் கோட் சரியா யூஸ் பண்றது இல்ல, பேண்ட் 3/4 பேண்ட் போடக்கூடாதுங்கிறாங்க, சட்டை இந்த மாதிரி தைச்சு போடக்கூடாது, முடி சரியா வெட்டிட்டு வரணும் அப்படின்னு அரசாங்கமே பள்ளிக்கல்வித்துறையே ஆர்டர் போட்டிருந்தா கூட அதை இன்னும் பள்ளிக்கூடத்துக்குள்ள செய்ய முடியல. நீங்க இப்ப பாத்துட்டு தானே இருக்கீங்க பசங்களை. எவ்வளவு பசங்க அப்படி ட்ரெஸ் கோடோட போறாங்க, சரியா போறாங்க, என்ன பைக்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா பைக்ல போறாங்க. இந்த அவலங்களை எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு ஆசிரியர் எந்த ஆசிரியர்கள் கைகள் முழுமையா கட்டப்பட்ட பிறகு, நான் சொல்றது அடிக்கணும் தண்டனை கொடுக்கணுங்கிறக்காக நான் சொல்ல, அவங்கள ஏதாவது ஒரு வகையில ஒரு கட்டுப்படுத்த முடியாத வரைக்கும் நீங்க எப்படி அவனை கல்வியில கவனத்தை செலுத்தி கொண்டு வந்துருவீங்க? இல்ல, ஆசிரியரோட முதன்மை பணி என்ன? ஒழுக்கம் கத்துக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறது வேலை உங்க வேலை தானே? ஆமா. ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்க வேண்டிய வேலை உங்க வேலை தானே? ஆமா. அப்ப அந்த பையன் ஒழுக்கம் இல்லாம போனதுக்கு காரணம் யாரு? அதை பெத்தவங்கன்னு சொல்லுவீங்களா? ஒழுக்கத்துக்கு இப்போ ஒரு
18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து போதைப் பொருள் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல. ஆமா. அதை கொடுக்கறது யார் கொடுக்குறா? யார் கொடுத்துருக்கு நீங்க சொல்லுங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, மது அருந்துறாங்க, வெளியே சுத்துறாங்க, பைக் ஓட்டுறாங்க. இது அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த போதைப் பொருள் கொடுக்கறத பத்தி மட்டும் நான் பேசுறேன். இதை யாரு கொடுக்குறா? கஞ்சா குடிக்கிறாங்க. இதைய யாரு கொடுக்குறா? இது பள்ளி நடக்கல, பள்ளிக்கு வெளியே நடக்குது. ஆமா, பள்ளிக்கு வெளியே நடந்தா பள்ளிக்கு வெளியே நடக்குது. ஆனா பள்ளிக்கு வெளியே அந்த மாணவன் அந்த ஒரு புகையிலையோ இல்ல சிகரெட்டோ அப்படி அதை புகைக்கவோ அடிக்கவோ ஒரு பையன் போறான்னா, அப்போ கல்வி 8 மணி நேரம் நீங்க ஒரு பையனை உள்ள வச்சிருக்கீங்க. அவனுக்கு கரெக்டான ஒழுக்கம், வாழ்வியல், நடைமுறை, எது வாழ்க்கை அப்படிங்கிறத கூட உங்களால சொல்லிக் கொடுக்க முடியல. இது நிச்சயமா செய்ய முடியாது. ஆசிரியர் மாணவர்கள் உறவு போன நீங்க சொல்லக்கூடிய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க எடுக்கிற சர்வேவை போய் எடுத்துட்டு வாங்க. இப்ப ஆசிரியர் மாணவர் உறவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இன்னொரு சர்வே எடுத்துட்டு இன்னொரு தடவை என்கிட்ட வாங்க. எந்த அளவுக்கு உறவு இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. விட்டு பேசுவதற்கான வாய்ப்பு ஆசிரியர்களுக்கும் இல்லை, மாணவர்களுக்கும் இல்லை. ஆசிரியர்கள்கிட்ட மாணவர்களோ, மாணவர்கள்கிட்ட ஆசிரியர்களோ வந்து பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எல்லோரும் வாய்ப்பு இல்லையா? ஆமா, அந்த வாய்ப்பு கூட இந்த கட்டாய கல்வி உருவாக்கி தரலையா? கட்டாய கல்வி 10ஆம் வகுப்பு வரைக்கும் 14 வயசு வரைக்கும் அவன் ஏன் வாசிக்க கூட முடியல, ஏன் ஒரு எண்களில் கூட அடிப்படை திறன்கள் கூட எழுத முடியல. நீங்க அந்த வார்த்தை சொல்லல இருந்தாலும் நான் சேர்த்து சொல்றேன். ஏன் எண்களில் வந்து ஒரு அடிப்படை திறன்கள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலோ அப்படி அது கூட இல்லாம வர்றான்னு. அப்போ அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல், காரணத்தை குழந்தைகிட்ட தேடுறீங்களா சார்? ஆமா, நிச்சயமா. காரணம் இல்லாம எப்படிங்க குழந்தைகள் கிட்ட தேடித்தான் ஆகணும். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அதாவது சமீபத்துல ஒரு 9-10க்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு ஆசிரியர் சந்திக்கிற சூழ்நிலை நடந்தது. அப்ப அவர் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. 8 வரை கட்டாயம் பாஸ், அப்படியே டைரக்டா 9 வந்துடுறாங்க. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, வாசிக்க தெரிய மாட்டேங்குது, எதுவுமே இல்லாம வந்துடுறாங்க. அவங்கள தேர்ச்சி, அதாவது அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாரு. இப்போ இதை நீங்க தான் கட்டண பதில் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க 6 to 8 தானே எடுக்கிறீங்க ஸ்கூல்ல. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து யாரை உருவாக்கி 9ஆம் கிளாஸ் டீச்சர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அப்படியா? அந்த புலம்புகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது 9-10 வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, வகுப்பு 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை நடத்தக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. 8ஆம் வகுப்புக்கு வரும் பொழுது 7ஆம் வகுப்புல எதுவும் படிக்காம கூட வந்திருக்கலாம். 6ஆம் வகுப்புல இருந்து 7ஆம் வகுப்புக்கு வரும்போது வந்திருக்கலாம். அதற்கு பல்வேறு காரணிகள் இருக்குதுங்க. அதை நம்ம அலசி ஆராயணும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கலாம். 10% வந்து 10% அல்லது 15% வந்து படிக்காதவங்க போகலாம். சரி, அப்போ நீங்க சொல்ற மாதிரி 10% சொல்றீங்க நீங்க. அப்போ 100 பேர்ல 10 பேரு கரெக்டா? ஆமா. அப்படிங்கிறப்போ அடிப்படையா ஒரு மாணவனுக்கு நீங்க 8வது வரை கட்டாயம் தேர்ச்சி இருக்கு. அடிப்படையா ஒரு மாணவனுக்கு வாசிப்பு, அதாவது 9ஆம் கிளாஸ் படிக்கணுக்கு வாசிக்கவே தெரியலைங்கிறாரு அவரு. வாசிக்கவே தெரியல, நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே இல்லையே, வாசிக்கவே தெரியாதவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அதாவது வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து 2009 ஆகஸ்ட் மாசம் வந்து நம்மளுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 6ல இருந்து 14 வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கட்டாயமாக கல்வி கற்கக்கூடிய உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அதுல ஒன் ஆஃப் த இது வந்து அவங்கள வந்து ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. என்ன அந்த நடைமுறை இருக்கு, ரெகுலேஷன் இருக்கு? இல்ல, அவங்க வந்து அவர்கள் வயதுக்கு தகுந்த வகுப்புகளில் சேர்க்கப்பட வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இப்ப இந்த சட்டம் வந்ததற்கு பிறகுதான் நிறைய குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கப்பட்டிருக்கு. அப்படியா? ஆமா. பாத்தீங்கன்னா இப்போ நிறைய அங்கல் சோலைகளில் வேலை செஞ்ச குழந்தைங்க, பண்ணையில இருந்த குழந்தைங்க, அவங்கள வந்து பணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட அட்வான்ஸ் தொகை வாங்கிட்டு அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு வீடுகள் எல்லாம் கூட வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த குழந்தைகளை எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம முழுமையா நிறுத்திட்டோம். இன்னைக்கு வந்து யாரும் பள்ளிக்கூடமே வராத குழந்தைகள் அப்படிங்கிற அவங்களே கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிராப் அவுட்ஸா இருப்பாங்க, அல்லது வந்து ஸ்கூலுக்கே போகாம இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் சொல்றாங்க. அவங்கள எல்லாரும் கொண்டு வந்து 6 to 14 வரைக்கும் தான் அந்த சட்டம். அவங்கள கொண்டு வந்து
நீங்க எப்போ அவங்க படிச்சிருந்தாலும் முன் அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்கள புதிதாக நாம் உருவாக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 12 வயசுல ஒரு பையன் வர்றான்னா அந்த 12 வயசுக்கு தகுந்த ஒரு 7ஆம் வகுப்புல அவர் சேர்த்தி அதற்கு பிறகு அவரை தொடர்ந்து படிக்க வச்சு நம்ம அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி கொடுத்து கொண்டு வரோம். இதனால வந்துங்க சமூகம் வந்து முன்னேறி இருக்குன்னு தான் நான் பார்த்திருக்கிறேன். இல்ல சார், இப்போ வாசிப்பு, அதாவது தமிழ் வாசிக்கிறது, வாசிப்புங்கிறது வந்து இயற்கையாவே நீங்க கல்வியோட பேஸே அதான். அடிப்படையே என்னன்னா, ஒரு எழுத்தையோ ஒரு வரியவோ ஒரு பாடத்தையோ ஒரு கதையோ ஒரு போயமோ எதா இருந்தாலும் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. நீங்க அடிப்படையிலேயே வாசிப்பு பயிற்சிங்கிறது வந்து நீங்க அதுதான் மேண்டட்ரி. அதுதானே மேண்டட்ரி. ஆமா. அந்த அடிப்படையிலேயே அவனுக்கு வந்து வாசிப்பு திறனை கூட மேம்படுத்த முடியாம ஒருத்தனை அடுத்த வகுப்புக்கு நீங்க தேர்ச்சி பண்ணி அனுப்பும்போது உங்க மனசாட்சி எப்படி இருக்கும்னு கேக்குறேன். அது நீங்க வந்து நாம எல்லோரையுமே அந்த மாதிரி இல்ல யாரோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அப்படி இருக்காங்க. அது வந்து தவிர்க்க முடியாததாயிடுது. இப்ப எப்படின்னா தவிர்க்க முடியாதுன்னா அதாவது வந்து அவர்கள் வந்து பல்வேறு காரணங்களால பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏதாவது அடிக்கடி வீடு எடுத்துட்டு இருப்பாங்க. வீடு குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கவோ அவங்க கல்வியில வந்து கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். இன்னும் பல்வேறு காரணங்கள், உடல்நிலை காரணங்கள் இருக்குது. அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்குவாங்க. அவங்க அடிக்கடி ஏதாவது விடுப்புல இருக்கலாம் அல்லது வேற வெளியூர்கள் இருந்து நீங்க வந்து வேலை செய்யறவங்களா இருக்கலாம். அடிக்கடி வெளியூருக்கு போயிடலாம், திருப்பி இங்க வரலாம். 2 மாசம் அங்க இருப்பாங்க, 1 மாசம் இங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் கற்றல்ல பின்தங்குறாங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலையிலேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். அதைத்தானே தரம் பிரிச்சு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இந்த படிப்பிலையும் மனிதர்கள் கிட்ட இருக்கும் பொழுது கொஞ்சம் குறிப்பிட்ட சதவீதத்துல வந்து அவங்க வந்து படிக்க முடியாத சூழ்நிலை அல்லது கற்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இல்ல சார், நீங்க என்னன்னா 8வது வரை கம்பல்சரி ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்தா அவனை பாஸ் பண்ணணும், கரெக்டா? ஆமா. அந்த இதுல வந்து வருகை பதிவு இவ்வளவு 80% இருக்கணும், அப்பதான் கட்டாய பாஸ்ல அவங்க வருவாங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு கரெக்டா வர வைக்கிறதுக்காவது அந்த வேலையை பண்ணலாம்ல நீங்க. அந்த யாருமே வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடாது, ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைய அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கிறது இல்லை. அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அவரவர்கள் இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அது நியாயமாகத்தான் இருக்கும். அல்லது வந்து அந்த குழந்தை வந்து வேறு ஏதாவது வகைகள்ல ஏதாவது அந்த ஸ்கூலுக்கு வர விருப்பம் இல்லாமல் கூட அது இருக்கலாம். அப்போ நல்ல வசதியோட வர்ற குழந்தை எல்லா வாசிப்பு கணக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் 9ஆம் கிளாஸ் போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, பெற்றோர்களுடைய விழிப்புணர்வோட பெற்றோர்களுடைய கண்காணிப்போட இருக்கிற குழந்தைகள் எல்லாம் போகுது. எல்லா பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தை நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிற குழந்தைகள் போகுது. கொஞ்சம் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு குறைவாக இருக்கிறது, அல்லது கண்காணிப்புன்னு சொல்ல வேண்டியதில்லை, பெற்றோர்களிடத்துல விழிப்புணர்வு இல்லாத குழந்தைகள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கற்றலில் பின்தங்குகிறார். கட்டாயம் பாஸ்ங்கிறது வந்து அடிப்படையில இதை எதை மாத்தணும், இந்த இதை வந்து அப்படியே ஒபே பண்றீங்களா நீங்க? கம்பல்சரி வந்து ஆமா, 100% நாங்க வந்து ஏத்துக்கிறோம். அதுல முன்னேற்றமும் இருக்குது. இப்ப நீங்க ஏதோ ஒரு திடீர்னு வந்து ஒரே நாள் காலையில எழுந்தவுடன் இந்த மாதிரி நாங்க வந்து இனிமேல் இந்த சட்டத்தை உருவாக்குறோம் அப்படின்னு உருவாக்கப்பட்ட சட்டம் இல்லை. இது 2009 மத்திய அரசால பல்வேறு வல்லுநர்கள் என்ற குழுவை அமைச்சு ஏன் வந்து நம்ம கற்றல்ல பின்தங்கி இருக்கிறோம், ஏன் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போறதில்லை, என்னென்ன காரணங்கள்னால வந்து கற்றல்ல தேர்ச்சி நிலை குறைவா அடைகிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்த்துட்டு தேக்கம் அடைகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அரசு வந்து ஒரு விதிமுறைகளை வெளியிட்டு சட்டத்தை உருவாக்கி இந்த சட்டத்தின்படி குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இப்போ ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிறபடி இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா 6 to 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு பக்கத்தில் அரசு பள்ளி இல்லைன்னா கூட 25% தனியார் பள்ளிகளில இடஒதுக்கீடு கொடுத்து அதை அரசு அந்த செலவுகளை ஏற்றுக்குது. அந்த வட்டாரத்துல அதாவது அருகாமை பள்ளிகள் இல்லாத பட்சத்துல அரசாங்கமே வந்து 25% தனியார் பள்ளிகளுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி அங்க குழந்தைகளை படிக்க வைக்குது. அதாவது அது நல்ல சட்டமா தானே இருக்கு, ஏத்துக்க வேண்டும் தானே? இல்ல, இப்போ படிக்கிற குழந்தைக்கு தெரியுமா அந்த குழந்தைக்கு நம்ம என்னதான் படிச்சாலும் படிக்கிறதுனால நம்ம பாஸ் ஆக தான் போறோம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுமா? இல்ல, பாஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் தானுங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி அடையத்தான் போறோம்னா அவங்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும்.
அது குழந்தைக்கு தெரியுமான்னு கேக்குறேன். நிச்சயமா தெரியும். இப்படி கட்டாயமா பாஸ்ன்னு தெரிஞ்ச குழந்தை அவங்களோட அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கும்? அட்டெண்டன்ஸுக்கும் குழந்தை பாஸ் ஃபெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கட்டாயம் எப்படி பாஸ் ஆயிருவோங்கிறதுனால எப்படி சொல்றது, குழந்தைங்க இல்ல அது நாம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால நீங்க சொல்றபடி கற்றலில் வேணா அவங்களுக்கு ஆர்வம் குறைந்து இருக்கலாம் மொழியா. அதுக்காக தானே இது உருவாக்கப்பட்டது இல்லையா கட்டாய கல்வி. கற்றலில் ஆர்வத்தை உருவாக்கணும்னு இந்த கட்டாய ஆர்வத்தை குழந்தை இழக்கணும்னு உருவாக்கப்பட்டது. அது நீங்க சொல்ற கட்டாய கல்விங்கிறது கற்கும் ஆர்வத்தை அந்த குழந்தைக்கு எப்படி இந்த கட்டாய கல்வி ஏற்படுத்துது நீங்க சொல்றீங்க? இல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தலிங்கிற வாதத்துக்கே நம்ம வரக்கூடாது. ஆர்வத்துக்காக இந்த சட்டம் உருவாக்கப்படல. ஆர்வம் என்பது எப்பொழுது ஆசிரியர் மாணவர்கள் உறவு தோற்றுவிக்கப்பட்டதோ, எப்ப ஆசிரியர் மாணவர்னு பிரிக்கப்பட்டாங்களோ அப்பவே ஆசிரியனுடைய கடமைகளில் ஒன்றாக மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறது உருவாயிடுச்சு. ஆர்வத்தை ஏற்படுத்தணும், பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறது ஆசிரியருடைய கடமை. இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் எதுக்காக வந்திருக்கு? ஒரு குழந்தை ஏன் படிக்காம பள்ளிக்கூட வராம இருக்கு? ஒருவேளை நீங்கள் அந்த குழந்தையை ஃபெயில் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கற்றலில பின்தங்குவதற்கான தேக்கமுடைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இப்போ நம்ம படிக்கும் போதே நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டுவாங்க. 1 வருஷம் ஃபெயில், 2 வருஷம் ஃபெயில் ஆனு, உனக்கு படிப்பு வராது, நீ போய் தோட்டத்துல வேலை செய்யி, இந்த கம்பெனிக்கு போகும் அப்படின்னு சொல்லி அவங்கள பள்ளிக்கூடம் எனக்கு படிப்பு வரல நின்றுட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம அந்த காலத்துல நிறைய கேட்டிருக்கிறோம். இப்ப சமீப காலமா நம்ம நாம அதையெல்லாம் கேட்கறது இல்லை. அதனால இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்த சட்டம்னு தான் நான் சொல்றேன். இல்ல இதை நான் ஏன் மறுக்கிறேன்னா, 8 வருஷமா ஒரு குழந்தை எதையுமே கத்துக்காம இருக்கிற குழந்தை 9ஆம் கிளாஸ் போனோன்னா அது எப்படி எல்லாத்தையும் கத்துக்கணும்? ஒரு கட்டாயமா பாஸ் ஆகணும் இல்லைன்னா ஃபெயில் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி ஒரே வருஷத்துல எல்லாத்தையும் கத்துக்கும்? எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அதாவது எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 100க்கு 100 வாங்குற குழந்தைய மட்டும்தான் நம்ம பாஸ்ன்னு வச்சிருக்கணும். நாம 35 மதிப்பெண்கள் எடுத்துட்டாலே பாஸ். எல்லாத்தையும் கத்துக்கணும்னா கட்டாய கல்விங்கிறது ஏன் அதுக்கு ஒரு பேர் வருது? கட்டாய கல்வி அப்படிங்கிறது என்னன்னா, நிச்சயமாக ஒரு குழந்தை 6 to 14 வயசுல இருக்கக்கூடிய குழந்தை பள்ளிக்கூடம் போகாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கட்டாய உரிமை சட்டம். கட்டாய கல்வி, நீ கட்டாயமா அந்த கல்வி இருந்தே ஆகணும். அது அப்படி ஒருவேளை நீங்க அதற்கு கூட துணையா வந்ததுதான் அந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் எல்லாம். அந்த 6 to 14 இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க யாரும் வேலைக்கு வச்சுக்க முடியாது. அது அப்படி ஒரு வேளை நீங்க வேலைக்கு வச்சிருந்தா உங்களுக்கு மேல கடுமையான நடவடிக்கை இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்கூல் டிராப் அவுட் இருக்குல்ல, அது அதிகமா 9ஆம் கிளாஸ்ல தான் இருக்கு. 9ஆம் கிளாஸ் தான் டிராப் அவுட் நடக்குதுங்கிறது ஒரு சர்வே சொல்லுது. அது ஏன் நடக்குதுன்னா, 8 வருஷமா குழந்தை ஃப்ரீயா கத்துக்கிட்ட குழந்தை, எந்த அழுத்தமும் இல்லாத குழந்தை 9ஆம் கிளாஸ்ல அழுத்தங்கள் நிறைய வரும்போது அதனால மனம் தளறி படிப்பு அதோட விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ ஆரம்பத்தில இருந்தே எப்படி சொல்றது, இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இல்ல அப்படி 9ஆம் வகுப்புல இருக்கிற மாதிரி தெரியலையா? அப்படி இல்ல. நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பிறகு வேண்டுமானால் நிறைய பேர் நீங்க சொல்லலாம். இல்ல நீங்க நிறைய டிராப் அவுட் நீங்க ஒரு 100 பேர் டிராப் அவுட்ல நீங்க கேட்டீங்கன்னா 9ஆம் கிளாஸ்லயே வெளியே போனவங்களா தான் இருப்பாங்க. அதனால கேட்டு நான் எப்ப நான் சர்வே பண்ணேன் அதை தனியாவே. எப்போ டிராப் அவுட் ஆனேன்னா 9ஆம் கிளாஸ்ல. இப்போ ஒவ்வொரு வயசுலயும் அந்தந்த குழந்தை ஒவ்வொரு வயசு முடிஞ்சோடனே 9ஆம் வகுப்பு முடிஞ்சோடனே 10ஆம் வகுப்பு போகுதா, 10ஆம் வகுப்பு முடிஞ்சோடனே 11ஆம் வகுப்பு போகுதா, 12ஆம் வகுப்பு முடியுதா, 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச பையனை கூட எந்த காலேஜில் சேர்றாங்க அப்படிங்கிறத முதல் கொண்டு கல்வித்துறையிலிருந்து பள்ளி கல்வியில ஒவ்வொரு தடவையும் அதை மானிட்டர் பண்ணி அவங்கள பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களோட கவுன்சிலிங் பண்ணி. பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்? ஆமா. அதாவது 1ல இருந்து 8 வரை ஒரு எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை படிக்கும். அப்படிங்கிறப்போ நீங்க கட்டாய பாஸ்ங்கிறதுனால நீங்களும் எப்படி சொல்றது, மேம்போக்கா தானே என்னதான் இருந்தாலும் பாஸ் பண்ண வைக்கதான் போறீங்க குழந்தைய. அப்படிங்கிறப்போ நீங்களும் கற்றலை ஒழுங்கா கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல அப்படி எல்லாரும் சொல்லிட முடியாது இல்லைங்களா? எப்படியும் கற்றலை ஒழுங்கா சொல்லி கொடுக்க முடியாதுன்னா, இப்போ அதற்காக தான் நிறைய தேர்வு இருக்குது, தேர்ச்சி தானே அனுப்புறோம். நாங்களும் அவங்கள எவ்வளவு தூரம் படிக்க வைக்க முடியுமோ படிக்க வச்சுதான் அனுப்புறோங்க. எல்லா பள்ளிக்கூடங்களும் 8ஆம் வகுப்பு வெளியே போற பசங்க எல்லாம் படிச்சுதான் போறாங்க.
5 வயசுல ஸ்கூலுக்கு போற ஒரு பையன் 9ஆம் கிளாஸ் போகும்போது 14 வயசு ஆகுது. அப்படிங்கிறப்போ 14 வயசு வரை ஒரு மாணவன் படிக்கிற இப்போ உள்ள சிஸ்டம் படி ஒரு கல்வியை மேம்படுத்திக்கணும்னா அதுக்கு முக்கியமான திறன் வாசிப்பு திறன். அதை கூட அவனால ஒழுங்கா வாசிக்க கூட முடியாம கஷ்டப்படுறான்னா சோ இந்த 8 வருஷம் அவன் என்ன கத்துக்கிட்டான் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க சொல்றபடி பார்த்தா 8ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறிப்பிடுகிற 14 வயசு முடிஞ்சு வெளியே போற பையனுக்கு ஒரு மதிப்பீடு செய்வது அவசியமா இருக்குது. அதாவது சரியான அளவில் அவன் படிச்சிருக்கிறான். அதாவது குறைந்தபட்ச கல்வி திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங். ஒரு வயசுக்கு உண்டான இதுல எங்கே பிரச்சனைனா இப்போ நீங்க சொல்ற விஷயத்துல அடிப்படையிலேயே அந்த கட்டாய கல்வி எங்கே பிரச்சனை வருதுன்னா அவன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்தாலும் அவனை பாஸ் பண்ணணும். இல்ல அது வந்துங்க ஒரு குழந்தை வெளியேறிடக்கூடாது, டிராப் அவுட் ஆயிடக்கூடாது, ஓஎஸ்சி அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. அதனால இல்ல. இப்போ இப்ப நான் சொன்ன மாதிரி மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் ஒண்ணு இருக்குது, குறைந்தபட்ச கற்றல் அடைவுன்னு ஒண்ணு இருக்குது. அதாவது அந்த வயசுக்கு தேவையான அளவுக்கு அவன் அறிவு இருந்தால் போதும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 13 வயசு பையனுக்கு ஒரு படிக்க திறன் என்ன வேணும்னா ஒரு ரன்னிங் போர்டு, ஒரு பஸ் போகுது, பஸ்ல போகும்போது அந்த ஊர் பேரை படிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு குறைந்தபட்ச அடைவாக நம்ம வச்சிருக்கிறோம். சரி, எந்த குழந்தையுமே ஜீரோ இல்லை சார். அதாவது யாருமே ஜீரோ ஆயிட மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுக்குறீங்க தெரியுமா? 14 வயசுல 15 வயசு குழந்தைக்கு 9ஆம் கிளாஸ்ன்னு ஒரு விஷயத்துல படிச்சாதான் பாஸ் ஆவான் அப்படிங்கிற நிலைமை வரும்போது அவன் எவ்வளவு அழுத்தத்தை சந்திக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த கற்பனை நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் கற்பனை பண்ண முடியுமான்னு கேக்குறேன். கற்பனையெல்லாம் பண்ண முடியும். அதாவது ஒரு 14 வயசு பண்ண முடியும் அப்படின்னா கற்பனை பண்ண முடிஞ்சவங்கனால ஏன் இந்த மாதிரி மாணவர்களை 9ஆம் கிளாஸுக்கு இந்த வாசிக்க கூட முடியாத மாணவர்களை 9ஆம் கிளாஸ் கொண்டு போறீங்க அனுப்புறீங்கன்னு கேக்குறேன். அதுதான் அந்த அறிவை கூட அந்த அறிவு கூட அந்த மாணவனுக்கு புகுத்தாம நீங்க எப்படி 9ஆம் கிளாஸ்க்கு அனுப்புறீங்கன்னு கேக்குறேன். 14 வயசுல நீங்கள் உங்கள் மதிப்பீட்டு முறையே சரியா இருந்தால், மதிப்பீட்டு முறை சரியா இருந்தால் அவர்கள் அங்க போக மாட்டாங்க, அல்லது அவங்க மானிட்டர் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் மதிப்பீட்டு முறை சரியா இருந்துட்டா குழந்தைகள் அவங்க குறைந்தபட்ச கல்வியை பெற்றிருக்கிறாங்களா? நீங்க சொன்னீங்க கட்டாய கல்வி ரொம்ப அவசியம், அது எப்படி சொல்றது, இப்ப உள்ள நடைமுறை சரியானது அப்படின்னீங்க. ஆமா, கட்டாய கல்வி சரியானதுன்னு இப்பவும் சொல்றேன். மதிப்பீடை பத்தி பேசி மதிப்பீடு முறைகள்ல தான் அது மாறுது. மதிப்பீடு முறை தான் அதுல அவசியமா இருக்குது. இப்ப நீங்க கட்டாய கல்வியில என்ன சொல்றீங்க, எல்லாத்தையும் நான் சேர்த்துறோம். எந்த குழந்தை வந்தாலும் நாம எந்த பாரபட்சமும் இல்லாமல் சேர்த்திக்கிறோம். இப்ப நீங்க சொல்றதுக்காக நான் சொல்றேன், இல்ல கல்வி வேணும்னு வர குழந்தைய தடுக்க முடியாது. கல்வி வேண்டான்னு இருக்கிற குழந்தையும் நாங்க விட்டுற முடியாது. வயது வந்தவருக்கான பாரத எழுத்தறிவு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. யாரும் படிக்காம இருந்துடக்கூடாது, எழுத்தறிவு இல்லாம இருந்துடக்கூடாதுங்கிறதுல அரசாங்கம் தெளிவா இருக்கு. அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இப்போ மதிய சத்துணவு திட்டம் படிக்க வைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம். காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் திட்டங்களை எல்லாம் அரசாங்கம் நாள்தோறும் எந்த பாரபட்சங்களும் எல்லா அரசாங்கம் கல்வி தெளிவா தான் முன்னெடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்க சாப்பாடுங்கிற விஷயம் சத்துணவுங்கிறதுனால சொல்றேன் உங்களுக்கு. அந்த காலத்துல சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு வந்தாங்க, ஓகே. இந்த காலத்துல கூட சாப்பாட்டுக்காக குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர்றாங்களா? நீங்க எப்படி சொல்றது? இருக்காங்களா? இருக்காங்க, 10% பேர் இருக்காங்க. உங்க வகுப்பு உண்மையாலுமே மதிய உணவுக்கு 10% 20% பேர் சாப்பாடு அங்க இருக்கிறதுனால கூட வர்றாங்க. சாப்பாட்டுக்காக வரல, சாப்பாடு அங்க இருக்கும் அப்படின்னு ஒரு மன நிம்மதியோடு இருக்கிறாங்க பெற்றோர்கள். நம்ம பையன் அங்க போனா இதை எனக்கு புரியல, நீங்க பிரிச்சு காமிங்க. அதாவது சாப்பாட்டுக்காக வர்றாங்களா, சாப்பாடு அங்க இருக்கும் நிம்மதியோட இருக்காங்க அப்படிங்கிறீங்க. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம அவங்க பள்ளிக்கூடம் வரல. இன்றைக்கு அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு உயர்த்தி, யாருமே சாப்பாடு இல்லை அப்படிங்கிற நிலைமை எந்த குடும்பத்திலயும் கிடையாது. அப்போ எந்த குழந்தையும் சாப்பாட்டுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வர்றது இல்ல, அதானே கரெக்ட்? ஓகே, ஆமா, கரெக்ட் தான். அப்படிங்கிறப்போ சத்துணவு இந்த விஷயம் எல்லாம் இதெல்லாம் சும்மா ஒரு ஐவாஸ் தான் இப்போ இந்த காலகட்டத்துல. அப்படிங்கிற இல்ல, அப்படி கிடையாது. நிச்சயமா அப்படி எப்படி ஐவாஸ்ன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, அந்த குழந்தை படிக்கிறதுக்கு சொல்றேன். இல்ல, படிக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துல சாப்பாடு இருக்குது, அதுவும் தரமான சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கிற போது இன்னும் அவங்களுக்கு கூடுதல் பலன் தானே. அதுல என்ன பலன்? இப்ப நல்லா சாப்பாடு செஞ்சு காலையில சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலையில பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாப்பாடு
அவங்க பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நேரம் ஒதுக்குறக்கோ, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்கள காலையில் அதிகாலையில் நேரத்தில் கிளம்பி போறாங்க. காலை உணவு திட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? குழந்தைகள் நிறைய அவசரமா சாப்பிடாம வருது ஒரு காரணம். நிறைய குழந்தைகளுடைய பெற்றோர்கள், குறிப்பா நீங்கள் திருப்பூர் பனியன் கம்பெனி, வெளிய ஊர்கள்ல சிவகாசி இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலையில் நேரமே கிளம்பி போயிடுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, குழந்தைகளுக்கு வந்து சரியான சாப்பாடு இல்லை, பணத்தை கொடுத்துட்டு போறாங்க. அதனால இப்போ ஏன் காலை உணவு திட்டம் இவ்வளவு சக்சஸ் ஆச்சு? இந்த காரணம் தான். அது சாப்பாடு இல்லாம அவங்க பள்ளிக்கூடத்துக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது அரசாங்கம். அதற்காக வந்திருக்காங்க. அதனால அவர்கள் வந்து பெற்றோர்களும் நிம்மதியா இருக்கிறாங்க, குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் படிக்குது. அப்ப இவ்வளவு வசதி அரசாங்கம் செஞ்சு கொடுத்தும் வாசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு மாணவனை ப்ரிப்பேர் பண்ண முடியாம நீங்க இருக்கீங்கிறது வந்து அது எந்த மாதிரி ஒரு விஷயம்? இல்ல, அது எல்லாருமே கிடையாது இல்லைங்க. ஒரு அது எது அந்த வாசிக்க முடியாமல் போனதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. இல்ல அரசாங்கம் நீங்க தான் சொன்னீங்க சத்துணவு, காலை உணவுங்கிறதெல்லாம் அரசாங்கம் பண்ணி கொடுத்தாச்சு. அது பையன் படிக்காம பெற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்ல, பெற்றவங்களும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து குழந்தைய விட்டுறாங்க. ஏன்னா காலை சாப்பாடு இருக்கு, மதிய சாப்பாடு இருக்கு, அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. காலை செஞ்சு கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ இருந்தும் வாசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு குழந்தை உள்ள இருக்கான்னா அது என்ன, அது ஏன் அப்படி இருக்கா? அப்போ பிரச்சனை அவன்கிட்ட இருக்கா உங்ககிட்ட இருக்கா? வாசிக்க முடியாத காரணம் அவன் வந்து நிறைய விடுப்பு இருக்கலாம். புரியல. நிறைய நாள் அவன் விடுப்புல இருப்பான், லீவ் போட்டிருப்பான். நிறைய நாள்னா வந்து கல்வி மோர் தென் 50% வரைக்கும் கூட லீவ் இருக்கு. அவங்களும் அதாவது வந்து அது காரணம் வந்து அவேர்னஸ் இல்லாதது. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சரி லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேரண்ட் கூட்டிட்டு போறதும் ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க சொல்ற அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் நீ என்ன ஃபெயில் ஆக போற வா அப்படின்னு கூட கூட்டிட்டு போயிடலாம், அப்படி கூட நடக்கலாம். ஆனா படிக்க முடியாததுக்கு காரணம் வந்து ஆசிரியர்களை முழுமையா சொல்லிட முடியாது. உங்களை தவிர இங்க வேற யார சொல்ல முடியும் காரணம் சொல்லுங்க. அதாவது 1ல இருந்து 8 வருஷமா ஒருத்தன் வாசிக்கவே தெரியலைன்னா அதுக்கு காரணம் அந்த பையனா ஆசிரியரா? நீங்க 50% அட்டண்டன்ஸே வச்சுக்கோங்க. அந்த இப்போ 1ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரை 50% அட்டண்டன்ஸ் தான் வச்சுக்கோங்க. அப்படி இருந்து கூட அந்த 50% வாசிக்க, தமிழை கூட வாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பையன் அந்த 8 வருஷமா அந்த வகுப்புல இருக்கான்னா, பள்ளிக்கூடத்துல இருக்கான்னா அதோடைய யாரோட பிரச்சனை? அது 50 தான், ஆசிரியர்கள் 50, 100% நீங்க தான் காரணம். எப்படி? அதாவது வந்து நான் ஆசிரியராக இருக்கிறதுனால நான் முழுமையா பொறுப்பேற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். என்கிட்ட படிக்கக்கூடிய நான் ஏத்துக்கிறேன். அதாவது வந்து நாம ஒரு வேலையை, ஒரு நல்ல நிர்வாகி வந்து என்ன செய்வாரு, அங்க நடக்கக்கூடிய தவறுகளும் பொறுப்பேற்றுக்கணும். அந்த மாதிரி நான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் கூட நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நடைமுறையில வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. நிறைய வந்து அவங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் க்ளோஸ் பண்ணணும், பாடங்களை நடத்தணும், இவங்களுக்கு இன்னென்ன நிறைய கவர்மெண்ட்ஸ்ல இருந்து நிறைய டாஸ்க்ஸ் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணணும். தினந்தோறும் பல்வேறு பணிகள் வந்து ஆசிரியர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அது கவனம் இல்லாமல் கூட போயிருக்கலாம். அதுக்காக நான் அதை நியாயப்படுத்தி பேசல. இது நியாயம்தான், அப்படி படிக்க வைக்காம தான் விடணும் அப்படிங்கிறது. நான் கேட்டது அந்த குழந்தை 100 மார்க் ஏன் வாங்கலன்னு கேட்கல, அந்த குழந்தை ஏன் பாஸ் பண்ணல 35 மார்க் வாங்கலன்னு ஏன் கேட்கல, அந்த குழந்தை ஏன் வாசிக்கவே தெரியலன்னு கேட்கிறேன். அதுதாங்க, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுன்னு சொல்றேன். அந்த பையனே வராம இருந்திருப்பான், அந்த பையனுக்கு வந்து அந்த நிறைய அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கட்டாய உரிமை சட்டத்துல ஒரு சட்டம் கொடுத்து தண்டனை கொடுக்க கூடாதுங்கிறது ஒரு மிக உன்னதமான திட்டம் தான். நீங்க 12ஆம் கிளாஸ் வரை யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது இல்ல சொல்றேன். நான் வந்து அப்போ தண்டனை இல்லை அப்படிங்கிறதுனால வேறு ஏதாவது ஒரு வகையில அந்த குழந்தையை வந்து நம்மளை யாரும் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவசியம், அதாவது கல்வியில வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்குது. இல்ல எனக்கு அதாவது 8ஆம் கிளாஸ் குழந்தைக்கு வந்து வாத்தியார் என்னை அடிக்க மாட்டாங்கிற தைரியத்தோட இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல வாத்தியார் என்னை கண்டிக்க மாட்டாருங்கிற தைரியத்தோட ஆசிரியர்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்டிப்பா செய்யப்பட நம்மளுக்கு நீங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய அவ்வளவு தைரியமா இருக்கா குழந்தை? 5வது 6வது சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அதெல்லாம் 9, 10க்கு அப்புறம் அவன் என்னன்னா இந்த மாதிரி அழுத்து. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி செய்தி சேனல்ல பாக்குறேன், வாத்தியார் ஒருத்தன் திட்டுறான், வாத்தியாரே அடிக்க போறான் ஆசிரியர் வாத்தியார்னு சொன்னது மன்னிச்சுங்க, என்ன ஆசிரியரை ஒருத்தன் வந்து அடிக்க போறான் அந்த பையன். அப்படிங்கிறப்போ நீங்க யார ஸ்கூலுக்குள்ள மேனேஜ், இதுக்கெல்லாம் காரணம் இந்த கட்டாய கல்வி தான். நீங்க கட்டாயமா அவனை எப்படி சொல்றது, கட்டாய கல்விங்கிறனாலதான் அவன் 8ஆம் கிளாஸ் வரை வந்துடுறான். 9ஆம் கிளாஸ் என்ன பண்றான்,
அவன் ப்ரெஷர் தாங்க முடியல. அதைப்படி இதைப்படி பாசு பெயிலு அது இதுன்னு வரும்போது ரொம்ப ஓவர் ப்ரெஷராக என்ன ஆயிடுறான், அவன் ரொம்ப அக்ரெசிவா மாறிடுறான். அப்படி இல்ல ரொம்ப அப்ப அந்த ஒரு பையன் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் டீச்சரை அடிக்க போறான், டீச்சர் முன்னாடி ஒரு பையன் அடிக்கிறான்னா அவனுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு அவன் விரத்துல இருந்திருப்பான், எந்த அளவுக்கு ஒரு பையன் அவ்வளவு அக்ரெசிவா ஒரு டீச்சர் முன்னாடி அடிக்கிறான், டீச்சரே கெட்ட வார்த்தையில பேசுறான் அந்த பையன். அப்படிங்கிறப்போ அந்த பையன் அந்த விஷயத்த செய்யற அளவுக்கு அந்த பையனுக்கு அந்த மனப்பக்குவம் எப்படி வந்தது? இல்ல அது வந்துங்க இன்னும் மாணவர்கள் மேல நிறைய கட்டுப்பாடுகளை பொதுவான கட்டுப்பாடுகளா விதிக்காமல் இருப்பதுதான். இப்ப இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல மாணவன் ட்ரெஸ் கோட் சரியா யூஸ் பண்றது இல்ல. பேண்ட் முக்கால் பேண்ட் போடக்கூடாதுங்கிறாங்க, சட்டை இந்த மாதிரி தைச்சு போடக்கூடாது, முடி சரியா வெட்டிட்டு வரணும் அப்படின்னு அரசாங்கமே பள்ளிக்கல்வித்துறையே ஆர்டர் போட்டிருந்தா கூட அதை இன்னும் பள்ளிக்கூடத்துக்குள்ள செய்ய முடியல. நீங்க இப்ப பாத்துட்டு தான் இருக்கீங்க பசங்களை. எவ்வளவு பசங்க அப்படி ட்ரெஸ் கோடோட போறாங்க, சரியா போறாங்க, என்ன பைக்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா பைக்ல போறாங்க. இந்த அவலங்களை எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு ஆசிரியர் எந்த ஆசிரியர்கள் கைகள் முழுமையா கட்டப்பட்ட பிறகு, நான் சொல்றது அடிக்கணும் தண்டனை கொடுக்கணுங்கிறக்காக நான் சொல்ல, அவங்கள ஏதாவது ஒரு வகையில ஒரு கட்டுப்படுத்தாத வரைக்கும், கட்டுப்படுத்த முடியாத வரைக்கும் நீங்க எப்படி அவனை கல்வியில கவனத்தை செலுத்தி கொண்டு வந்துருவீங்க? இல்ல, ஆசிரியரோட முதன்மை பணி என்ன? ஒழுக்கம் கத்துக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறது வேலை உங்க வேலை தானே. ஆமா. இந்த 9ஆம் கிளாஸ் பையன் டிசி கிழிச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க. அந்த பையனை கொடுக்கலையே, யாரு கொடுத்தாங்க? இல்ல, டிசி இன்னைக்கு செய்தியே அதுதான். அந்த பையனுக்கு டிசியை கொடுத்தாச்சு. கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்ல, பாலிமர்ல செய்தி இருக்கு, அந்த செய்தியை கூட நான் செய்தியா இருக்கலாம். நீங்க செய்தியல் நீங்க டிசி கிழிச்சு கொடுக்கறதுங்கிறது யாருமே டிசியை கிழிச்சு கொடுக்கறது இல்ல, டிசியை கொடுத்து அனுப்புறது தான் நான் சொல்ல. அப்படி நிச்சயமா இருக்காது. அவர்கள் செய்திக்காக அப்படி இருந்திருக்கலாம். நிச்சயமாக அவங்களை அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. முதல்ல அவனுக்கு வார்னிங் கொடுப்பாங்க, அல்லது வேறு பள்ளிக்கூடத்துல சேர்த்துவதற்கு அவங்க பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. அப்போ ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்க வேண்டிய வேலை உங்க வேலை தானே. ஆமா. அப்ப அந்த பையன் ஒழுக்கம் இல்லாம போனதுக்கு காரணம் யாரு? அதை பெத்தவங்கன்னு சொல்லுவீங்களா? ஒழுக்கத்துக்கு இப்போ ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்களுக்கு போதைப் பொருள் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல. ஆமா. அதை கொடுக்கறது யார் கொடுக்குறா? யார் கொடுத்துருக்கு நீங்க சொல்லுங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, மது அருந்துறாங்க, வெளியே சுத்துறாங்க, பைக் ஓட்டுறாங்க. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த போதைப் பொருள் கொடுக்கறத பத்தி மட்டும் நான் பேசுறேன். இதை யாரு கொடுக்குறா? கஞ்சா குடிக்கிறாங்க, இதைய யாரு கொடுக்குறா? இது பள்ளி நடக்கல, பள்ளிக்கு வெளியே நடக்குது. ஆமா, பள்ளிக்கு வெளியே நடந்தா பள்ளிக்கு வெளியே நடக்குது. ஆனா பள்ளிக்கு வெளியே அந்த மாணவன் அந்த ஒரு புகையிலையோ இல்ல சிகரெட்டோ அப்படி அதை புகைக்கவோ அடிக்கவோ ஒரு பையன் போறான்னா, அப்போ கல்வி 8 மணி நேரம் நீங்க ஒரு பையனை உள்ள வச்சிருக்கீங்க. அவனுக்கு கரெக்டான ஒழுக்கம், வாழ்வியல், நடைமுறை, எது வாழ்க்கை அப்படிங்கிறத கூட உங்களால சொல்லிக் கொடுக்க முடியல. இது நிச்சயமா செய்ய முடியாது. நிச்சயமா நீங்க வேணா புத்தகங்கள்ல இலக்கணத்துகள் இருக்கிறபடி ஆசிரியர் தான் எல்லாம், மாதா பிதா குரு தெய்வம் நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் நிச்சயமாக செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் நீங்க எல்லா வேலையும் செஞ்சு போட்டு ஒரு கஞ்சா அடிச்சுட்டு வருவான், அதான் புகையிலே உள்ள வச்சுட்டு கூலி வச்சுட்டு வர்றான், அவனை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இல்ல சார், இப்ப இதை உங்ககிட்ட கேக்குறேன்னா, நீங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்தீங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல எல்லா குழந்தைங்களும் உங்களை விடாம அழுதுச்சு, ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு போறாரு அப்படின்னு அந்த குழந்தைங்க அழுகுதுன்னா, அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியரை மிஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு கனவு ஆசிரியரா நீங்க இருந்திருக்கீங்க. இருந்தாலும் எல்லா ஆசிரியர்களும் அப்படித்தான் இருப்பாங்க, எல்லா ஆசிரியர்களும் இருப்பாங்க. ஆனா எல்லா குழந்தைகளும் அந்த மாதிரி ஒரு ஆசிரியரோட ஏக்கத்தோட பழகி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு தடமாறக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. சார், தடமாறுறதுங்கிறது இயல்புதான். தடமாறுதுங்கிறது இந்த பர்சன்டேஜ் தான் இங்க கற்றல பின்தங்கிறது, மற்ற செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கான கவுன்சிலிங், அதை அரசாங்கம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, பேரண்ட் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறாங்களோ, அது பேரண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறத பொறுத்து தான் இதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு கட்டாய உரிமை சட்டத்துல இருந்து டைவர்ட் ஆயிட்டீங்க. இல்ல, டைவர்ட் தான் கண்டிப்பா. அதுலதான் டைவர்ஷன்ங்கிறது என்னன்னா, இதுக்கெல்லாம் நாங்க 100% பொறுப்பு இல்ல அப்படின்னு நீங்க சொன்னனால டைவர்ஷன் நடந்துருச்சு. 100% பொறுப்பு இல்லைன்னு நாங்க சொல்லவில்லை. எங்களால செய்ய முடியலன்னு தான் நாங்க சொல்றோம். எங்களால செய்ய முடியல, எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான எந்த ஒரு டூலும் எங்க கிட்ட இல்ல. குறிப்பாக ஒரு மாணவர்களுடைய வரலாறு, நீங்க இடம் வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்கும் போது ஈசி போடுறாங்க, என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு வரலாறு வேணுமா? நான் சொல்றேன், ஆமா, ஒரு மாணவனுக்கு வரலாறு வேணும். ஒரு மாணவன் எத்தனை கடந்து வந்திருக்கிறான், ஒரு 12ஆம் வகுப்பா கல்லூரி போக வரைக்கும் இவன் 1ஆம் வகுப்புல எத்தனை சதவீதம் இருந்தான்,
2ஆம் வகுப்புல எத்தனை சதவீதம் படிச்சான், 10ஆம் வகுப்புல என்ன சதவீதம் படிச்சான் அப்படிங்கிற இருக்குல்ல, டேட்டா இருக்குல்ல உங்கள்ட்ட. டேட்டா இல்லையே. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மட்டும் தான் நம்ம வச்சிருக்கிறோம். இல்ல உங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல அப்ப ரேங்க் கார்டுலாம் கொடுக்குறீங்களா நீங்க? அந்த வருடத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். ஆமா, சைன் பண்றீங்கல்ல, அந்த வருடத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். சரி, இப்போ இது ஒரு காரணமா? அந்த டேட்டா வச்சிருந்தா நீங்க எப்படி சொல்றது? ஆமா, நிச்சயமா இல்ல, நிச்சயமா இவன் வந்து இந்த இடத்துல வந்து மாணவன் வந்து இந்த இடத்துல தவறு செய்திருக்கிறான், 9ஆம் வகுப்பு படிக்கும் போது போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறான்ங்கிற அந்த வரலாறு அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த நீங்க குறிக்கப்பட்டதுன்னா, நாளைக்கு அந்த அவங்க வந்து பயப்படுவாங்க இல்லீங்களா, பேரண்ட் இந்த மாதிரி இதுல வந்து நோட் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒரு குழந்தையோட பேட் பிஹேவியரை நீங்க நோட் பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த குழந்தையில இப்ப எப்படி சொல்றது, அந்த குழந்தை அந்த பிஹேவியர் நோட் பண்ணீங்கன்னா அடுத்த வர ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவனை ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். சரி, அப்படி தெரியாம இருந்தா அந்த குழந்தைய நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்போ உங்க கிளாஸ் இருக்கிற குழந்தைய நீங்க தானே தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கிறோம், கண்ட்ரோல் பண்றோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல நீங்க உங்களுக்கான பணிப்பளுவின் காரணமா கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் போகணும்னு என்ன கேக்குறீங்க? உங்க அம்மா பேரை சொல்லு, உங்க அப்பா பேரை சொல்லு, நீ என்ன ஆக போறேன்னு சொல்லு, இதெல்லாம் கேக்குறீங்கல்ல. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் வந்துங்க ஆதி காலத்துல நடைமுறை. இன்னைக்கு நீங்க கேக்குறது இல்ல. இன்னைக்கு கேட்பாங்க. கேட்பதற்கான சூழ்நிலைகள் எத்தனை சதவீதம் இருக்குங்கிறதா முக்கியம். ஆசிரியர் மாணவர்கள் உறவு போன நீங்க சொல்லக்கூடிய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க எடுக்கிற சர்வேவை போய் எடுத்துட்டு வாங்க. இப்ப ஆசிரியர் மாணவர் உறவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இன்னொரு சர்வே எடுத்துட்டு இன்னொரு தடவை என்கிட்ட வாங்க. எந்த அளவுக்கு உறவு இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. ஆசிரியர் மாணவர் உறவு வந்து பெற்றோருக்கு அடுத்த நிலையில் இருக்கணும். அதான் முறை. மாதா பிதா குரு. நீங்க தான் வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து முதல் ஆசிரியர், பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர். சரி. ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு இரண்டாவது பெற்றோர். சரி. சரிங்களா? இப்ப இப்படித்தான் உறவு இருக்கணும். ஆனா இப்ப அப்படி இல்லைன்னு சொல்றேன். பாருங்க எவ்வளவு ட்ரிக்கா நீங்க உங்க வேலையை அப்படியே பேரண்ட்ஸ் முன்னாடி திருப்புறீங்க பாத்தீங்களா? கிடையாது, கிடையாதுங்கிறீங்க. இப்படி நான் எதுக்கு ட்ரிக்கா தெரியும்? நான் தான் பெற்றோர்கள், நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்றேனே. ஆனா அந்த உறவு இன்னைக்கு இல்லையே. ஆசிரியர் மாணவர் உறவு இன்னைக்கு இல்லையே. சார், நீங்க தான் சார் மூத்தவர், நீங்க தான் வயசுல உயர்ந்தவர், நீங்க காலத்துல பரிமாணம் அடைஞ்சவர், நீங்க தான் சார் உறவை ஏற்படுத்தணுமே தவிர அதான் உங்க வேலையும் கூட இல்லையா? வேலைய என்னுடைய வேலைதான், ஆனா செய்ய முடியலன்னு சொல்றேன். ஆசிரியர் மாணவர் உறவு இன்றைக்கு இல்லை. ஏன் இல்ல? அதுதான் அத வந்து ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் அரசாங்கம், என்னங்க, அரசும் பெற்றோர்களும் பொதுமக்களும் நல்லா உணர்ந்து, ஏன் இல்லை, கல்வியாளர்கள் எல்லாம் இதை உணர்ந்து ஏன் இல்லை அப்படிங்கறத பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து கருத்தரங்கம் நடத்தி அதை திருப்பி கொண்டு வந்தால்தான். இல்லைன்னு சொன்னது நீங்க. ஆமா. அப்படிங்கிறப்ப ஏன் இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்ல முடியாது. அது ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இப்போ வந்து இப்ப நீங்க கேட்டீங்க, நீ என்ன போற, மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பு ஆசிரியர்களுக்கும் இல்லை, மாணவர்களுக்கும் இல்லை. ஆசிரியர்கள்கிட்ட மாணவர்களோ, மாணவர்கள்கிட்ட ஆசிரியர்களோ வந்து பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எல்லோரும் வாய்ப்பு இல்லையா? ஆமா, அந்த வாய்ப்பு கூட இந்த கட்டாய கல்வி உருவாக்கி தரலையா? கட்டாய கல்வி முடிஞ்சிருச்சு. 14 வயசோட அந்த கட்டாய கல்வி வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நீ கட்டாய கல்வியில டைவர்ட் ஆகல. இந்த கேள்வியோட தொடர்ச்சி எங்க இருக்குன்னா, வாசிப்பு திறன் கூட இல்லாம ஒரு பையன் 9ஆம் கிளாஸ் போறான்னா அதுக்கு முன்னாடி 8 வருஷத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதோட தொடர்ச்சி தான் இதெல்லாம். அதுதான் அந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் 14 வயசு வரைக்கும் அவன் ஏன் வாசிக்க கூட முடியல, ஏன் ஒரு எண்களில் கூட அடிப்படை திறன்கள் கூட எழுத முடியல. நீங்க அந்த வார்த்தை சொல்லல இருந்தாலும் நான் சேர்த்து சொல்றேன். ஏன் எண்களில் வந்து ஒரு அடிப்படை திறன்கள், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலோ அப்படி அது கூட இல்லாம வர்றான். அப்போ அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல், காரணத்தை குழந்தைகிட்ட தேடுறீங்களா சார்? ஆமா, நிச்சயமா. காரணம் இல்லாம எப்படிங்க குழந்தைகள் கிட்ட தேடித்தான் ஆகணும். ஒருத்தர் படிக்கலைன்னா என்ன காரணம்னு தேடித்தானே. அது குழந்தையா இருந்தானே, பெரியவங்களா இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதானே. அப்போ உங்ககிட்ட பிரச்சனை இல்ல, எங்கிட்ட நிச்சயமாக இருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? எல்லோரிடமும் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை எல்லாம் புறந்தள்ளிட்டு தான் இன்னைக்கு வந்து எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி நீங்க வந்து ஆசிரியர்களையே குறை சொல்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு? அதாவது என்னன்னா 9, 10, 11, 12 இருக்குல்ல. ஆமா. இதுக்கு வந்து அவன் கட்டாயமா பாஸ் ஃபெயிலுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துடுறான். சரி. 1ல இருந்து 8 வரை அவன் கட்டாயமா பாஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு, பாஸ் பண்ணி விடணுங்கிற கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. ஆமா. அப்படிங்கிறப்போ பாஸ் பண்ண வைக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கிறதுனால அவனை அந்த கட்டாயத்துக்கு வர்றதுக்கு அவன் என்னன்னா 9ஆம் கிளாஸ் போகும்போது பேசிக் திங்ஸ் கணக்கு போட முடியல, ஒரு வாசிக்கவே தெரியாதவனா நீங்க 9ஆம் கிளாஸ் கொண்டு போய் விட்டுறீங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நாங்க கொண்டு போய் விடுறது இல்லை.
பாஸ் பண்ணி நீங்க தானே அனுப்புறீங்க. பாஸ் பண்ணியே தான் தீரணுங்கிற கட்டாயத்துல தான் நாங்க பாஸ் பண்ணி அனுப்புறோம். ஆனா ஃபெயில் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து தான். வேண்டியதில்லை. அப்போ அந்த நீங்க சொல்லக்கூடியது அந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் முடிச்சு போகும்போது மதிப்பீட்டு முறைகளை நாம் இன்னும் கொஞ்சம் சார் 6ல வளையாது 60ல வளையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஏத்துக்கலாம். ஆனா அதுக்காக வந்து 3 வயசுல 5 வயசுல படிக்காத பையன் 11 வயசுல படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க மாட்டேன். நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். 10 வயசு வரைக்கும் படிக்காத பையன். அந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன மிராக்கிள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. மிராக்கிள்ங்கிறது அதிசயங்கிறது எப்பயாவது ஒண்ணு நடக்கும். அதனால அதை பத்தி பேச வேண்டியது இல்லைங்க. அதிசயங்கள் வந்து இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது, இப்படியும் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுக்கான அது வந்து ஒரு பெரிய நுழைவாயில் தான். 10 வயசு வரைக்கும் படிக்காத ஒரு குழந்தை 11 வயசுல படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப படிக்க முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு நுழைவாயில் தான் அது ஒரு அறைகோவல் தான் படிப்புக்கானது. எல்லாத்தினாலேயும் முடியும். அவர்னால முடியும்னா நம்மளாலே முடியும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க இப்போ எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க சொன்ன மிராக்கிள் இருக்குல்ல, அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 1%, 10% above 10% இருக்கும். படிக்காத பையன் படிப்பான். 5ஆம் வகுப்புல படிக்காத பையன் 6ஆம் வகுப்புல படிப்பான். 6ஆம் வகுப்புல படிக்காதவன் 7ஆம் வகுப்புல படிப்பான். எப்பொழுது வேண்டுமானாலும் படிப்பான் அவன். அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் போது அவன் படிப்பான். நீங்க அவன் முன்கூட்டியே படித்திருக்கணும், இவன் வந்து 6ஆம் வகுப்பு பாடங்களை முடிச்சிருக்கணும், 7ஆம் வகுப்பு பாடங்களை முடிச்சிருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, 9ஆம் கிளாஸ்ல டிராப் அவுட் ஆயிடுறான். படிக்காம பிரஷர் தாங்க முடியாம வெளியே வந்துடுறான். 9ஆம் வகுப்புல நீங்க பிரஷர் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. 9ஆம் வகுப்புல நீங்க பிரஷர் கொடுக்குறீங்க, 10ஆம் வகுப்புல பொது தேர்வு வருது அப்படின்னு நீங்க பிரஷர் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. யார் கொடுக்குறா? அரசாங்கம் கொடுக்குது, நீங்க கொடுக்குறீங்க. மக்கள் வந்து பேரண்ட் வந்து நல்லா படிக்கும், மார்க் வாங்கணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் அவன் வந்து மார்க் பேசிஸ்லயோ ரேங்க் பேசிஸ்லயோ இல்லாத ஒருவன் வந்து இப்போ 10ஆம் வகுப்பு வந்தோன்னா கட்டாயமாக நீ பொது தேர்வு, நீ படிச்சதாகணும் அப்படின்னு சொல்லி நீங்க அவன் மேல கடுமையான ப்ரெஷரை போடுறோம். அப்போ இங்க கல்வி வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்துங்க. கஷ்டமா இருக்கு. கல்வி கஷ்டம் இல்லைங்க, கல்வி ஈஸியா இருக்கா? கல்வி எளிமையா தான் இருக்குது. அதை நம்ம கொடுக்குற விதம் தான் வந்து கொஞ்சம் கடினமா இருக்குது. கொடுக்குற விதம், அப்ப நீங்க கொடுக்குற விதம் கடினமா இல்ல, தப்பா இருக்கு? கரெக்டா? தவறா மேபி இருக்கலாம். புதிய முறைகளை நாம் வந்து தேட வேண்டிய சூழ்நிலை கூட தள்ளப்படலாம். அப்ப இப்ப ஃபாலோ பண்ற முறை சரியில்லை அப்படி நான் சொல்லியே, இம்ப்ரூவ்மெண்ட் தான் வேணும்னு சொல்றோம். சரியில்லை அப்படின்னு யாரு, அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். எல்லோருமே வந்து கல்வியை வந்து வித்தியாசமா அணுகுறாங்க. இனி அந்த அணுகுமுறையில வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு தான் இருந்திருக்குது, எந்த இடத்துலயும் மோசம் அடையல. அதனால இனி புதிய அணுகுமுறை வரும் என்று நம்புவோம். இனிமே வரும்னு நம்புவோம். நிச்சயமா. ஆனா பாருங்களேன், உங்களுக்கு இல்லாத அழுத்தம் 9, 10 சொல்ற வாத்தியாருக்கு அழுத்தம் இருக்கு. 9th 10th இருக்கு. இது வந்து இந்த குழந்தைங்களும் இந்த பிரஷர் அனுபவிக்கல, அந்த டீச்சர்ஸும் இந்த பிரஷர் அனுபவிக்கிறாங்கல்ல. ஆமா, நிச்சயமா அனுபவிக்கிறாங்க. அப்போ அந்த பிரஷரை நீங்க தானே கொடுத்துருக்கீங்க அந்த வாத்தியாருக்கு. இல்ல, அது வந்து நீங்க மதிப்பீட்டு முறைகள்ல இருந்தா கொடுக்கணும். அப்ப கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு நம்ம இது வந்து அரசுக்கு எடுத்து செல்ல கொடுக்கணும். சரி சார், இப்போ நம்ம ஃபைனலா வந்துடலாம். ரொம்ப டிபேட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, இந்த கட்டாய கல்வி முறையை எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கட்டாய உரிமையில வந்துங்க மதிப்பீட்டு முறைகளைத்தான் நான் வந்து பெரிதும் எதிர்பார்க்கிறேன். மதிப்பிடணுங்கிறீங்க? ஆமா, மதிப்பீடு அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ் இருக்குல்ல. ஆமா இருக்கு. ஆனா அந்த மதிப்பீட்டு முறைகளை இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டா நான் பண்ணலாம், நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதாவது வந்து இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கு. ஏன் அட்வான்ஸ்டா இருக்குன்னு சொல்றேன்? பழைய காலம் 1, 2, 3, 4 போட்டுட்டு இருந்தீங்க ரேங்க். இப்ப A+, போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, அதனால பயன் எதுவும் இல்லையே. இப்ப அன்றைக்கு வந்து முதல் ரேங்க் 2வது ரேங்க் அப்படின்னு இருக்கிறதுனால படிச்ச பையனை தான் படிச்சுட்டு இருந்தான். இப்ப வந்து கிரேடு A1, A2, B1, B2 அப்படி போடுறோம். அதனால வந்து ஒன்னும் பெரிதா பயன் விளை போறதில்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது வந்து தரம் பிரிக்கிறது சொல்றீங்க, நான் சொல்றது மதிப்பீட சொல்றேன். ஒருத்தர் குழந்தைங்களை தரம் பிரிக்கலாம் முடியாது. அது குழந்தை தான். அது நீங்க எப்படி வேணாலும், அந்த களிமண், அது களிமண்ணை நீங்க எப்படி வேணாலும் பொம்மை செய்யலாம். ஏன் அப்புறம் தரம் பிரிக்கிறோம்? A1, A2, B1, B2. அதுதான் கேக்குறேன். நீங்க A1, A2, A3 ஏன் பிரிக்கிறீங்க? அது தேவை. அப்படி பிரிச்சுமே உங்களால 9ஆம் கிளாஸ்க்கு நல்ல பையன், நல்ல 100% நல்லா படிச்சு நல்லா வாசிக்க தெரிஞ்சவனு கூட உங்களால அனுப்ப முடியல. 100% அனுப்ப முடியல. இப்ப இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு மதிப்பீடுங்கிறது. இல்ல, மதிப்பீடுங்கிறது வந்து நம்மளுக்கான சுய அளவுகோலா மாறிக்கும். ஆசிரியர்களுக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். ஒரு பொதுவான ஒரு கேள்வித்தாளை கொடுத்து எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த இதை மட்டும் சொல்லி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது ஒரு விதமானது. எல்லாமே பொதுவான ஒரு மதிப்பீடா இருக்கும். அல்லது அந்த வகுப்புல இருக்கிற ஆசிரியரே தேர்வு வச்சு அவங்களை அனுப்பும்போது
அவங்கள சரி போகட்டும்னு அனுப்பலாம். ம். ஆனா மதிப்பீட்டு முறைகளில மாற்றம் பண்ணணும்னு நான் சொல்றேன். அதாவது சார், இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு பரிந்துரை இருக்கு. ம், என்னன்னா, புத்தகத்த குடுத்துட்டு ம். எக்ஸாமுக்கு புத்தகத்தையே குடுத்து அனுப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்க சொல்லிக் கொடுத்த விஷயம் எப்படி புத்தகத்துல இருக்கும், ஆமா. கேள்வி ஷீட் இருக்கும், புத்தகத்துல தேடி எழுதலாம்ல. இங்க நம்ம அதை படிச்சோம், அதனால அங்க இருந்த புத்தகத்துல இதை படிச்சோம் அப்படின்னு ஞாபகம் வச்சு அந்த குழந்தை வந்து அதை தேடி எழுதும்ல. தாராளமா கொடுக்கலாம். இப்போ இந்த மனப்பாடம் பண்ணி மக்கர் பண்ணி தான் பாஸ் பண்ண வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு இந்த குழந்தைங்க வர மாட்டாங்கல்ல. தாராளமா கொடுக்கலாங்க. அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். R&D எல்லா நிறுவனங்களும் துறைகளிலும் R&D ரொம்ப அவசியம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இல்ல அதுதான், அதுல வந்து எவாலுவேஷன் முக்கியம். ம். அந்த எவாலுவேஷன் படி திருப்பியும் ட்ரையல் அண்ட் எரர் ஒண்ணுல ஒண்ணு. இல்ல நான் ஏன் இதை சொல்றேன்னா, என்ன சொல்றேன்னா, இப்போ புத்தகத்தை பெருசு பண்ணிடலாம், புத்தகத்துல நிறைய கண்டென்ட் கொடுக்கலாம், நிறைய கண்டென்ட் கொடுத்துடலாம். ஆனா எக்ஸாம் டைம் கம்மி பண்ணிடலாம். டைம் 1.5 மணி நேரம் கம்மி பண்ணிட்டு முழு புத்தகத்தை கொடுத்துட்டு அதுல கேள்வி கேட்டு அந்த புத்தகத்தை பார்த்து எழுதுன்னு சொல்லிட வேண்டியதானே. அவன் அதை அது படிச்சாதான் அந்த பாடம் எந்த பக்கத்துல இருக்கு, எந்த லெசனோட இந்த பாட்டு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்கிறது அவனுக்கு தெரியும். இந்த கண்டென்ட் எங்க இருக்குது அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்குவான். எந்த சரி இது கரெக்டா இருக்குமா? இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப வந்து இதுக்கு அவன் அடிப்படையை கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் தான். அவனுக்கு வாசிக்க தெரிஞ்சாலே போதும். நல்ல சிஸ்டம் மாற்றலாம். நீங்க ஒரு முயற்சி எடுங்க, நீங்க இதை முன்னெடுத்து செல்லுங்க. இல்ல என்னால முடியாது, உங்களால கண்டிப்பா முடியும். ஏன்னா நிறைய மீட்டிங்ஸ், உங்க அரசு சார்ந்த மீட்டிங்ஸ், டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ் நிறைய நடக்கும் உங்களுக்கு. நீங்க சொல்றது அரசாங்கத்துக்கு கேக்குதோ இல்லையோ, இப்படி ஒரு கருத்தை நீங்க பரவலா உங்க ஆசிரியர்கள் மத்தியில். நான் உங்ககிட்ட ஏற்கனவே இதை பத்தின ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறேன். அரசாங்கத்தையும் ஆசிரியர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அந்த பிளாட்ஃபார்ம் இருந்துருச்சுன்னா இந்த இதற்கெல்லாம் தீர்வுகள் எளிமையா கிடைச்சிடும். அதை உருவாக்குவதற்கு நானும் நிச்சயமா முயற்சி பண்றேன், நீங்களும் நிச்சயமா முயற்சி பண்ணுங்க. உங்களாலான முயற்சிகளை செய்யுங்க. நானும் என்னால் முடிந்த முயற்சிகளை செய்யறேன். விரைவில் நாம் ஒரு நல்ல விதமான மதிப்பீட்டு முறைகளை எதிர்பார்க்கிறோம்.